கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்ந்த பிடெக் மாணவர்கள் சமீபத்தில் ஒரு அனுபவ களப்பயணத்தை மேற்கொண்டனர். இந்த பயணம் முனைவர் ரவிராஜ், முனைவர் ராமச்சந்திரன் மற்றும் முனைவர் திவ்யா பாரதி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. பயணத்தின் நோக்கம் மாணவர்களுக்கு நிலைத்துவமான வேளாண் வளர்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேலாண்மை குறித்து நடைமுறை புரிதலை வழங்குவதாகும். மாணவர்கள் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உள்ள உயிரி ஆற்றல் உயராய்வு மையத்தை பார்வையிட்டனர். அங்கு இந்தியாவின் முதல் 500 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பன்மூல உயிரி வாயு உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டுள்ளதுடன் உயிரி கழிவுகளில் இருந்து 60 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் ஆலையில் உருவாகும் செரித்த சாண கரைசல் மண்புழு உரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் அங்கு பசுமை முயற்சிகள், காகித மறுசுழற்சி ஆலயம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரால் பாசனம் செய்யப்படும் 10 ஏக்கர் மூங்கில் காடு ஆகியவற்றையும் பார்வையிட்டனர். இந்த பயணம் மாணவர்களுக்கு வகுப்பறை அறிவை நடைமுறையுடன் இணைக்கும் சிறந்த வாய்ப்பை வழங்கியது. இதன் மூலம் அவர்கள் நிலைமைத்துவமான வேளாண் ஆற்றல் மேலாண்மை குறித்து முக்கியமான அனுபவத்தை பெற்றனர்.